நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தேவன் இன்று உன் வியாதிகளை குணமாக்கப் போகிறார். மருத்துவர் கூறியது மன வருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். எத்தனை வருடங்களாக இந்த படுக்கைய கதி என கிடக்கிறேன். 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த பெண்மணி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று மருத்துவரிடம் செலவழித்தும் சற்றும் குணமாகவில்லை. இயேசுவின் வஸ்திரங்களை தொட்டவுடன் சுகமடைந்தாள். அன்று அவளிடம், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன இயேசு இன்று உன்னிடமும் அதையே சொல்கிறார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று இயேசுவின் முன்னால் முழங்கால் படியிட்டு அழுத குஷ்டரோகியை, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்ன இயேசு இன்று உன்னிடமும் அதையே சொல்கிறார். உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி அவனை குணமடைய செய்த இயேசு இன்று உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். பெதஸ்தா குளத்தருகே 38 வருடங்களாக நோயால் படுத்திருந்த மனுஷனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன இயேசு இன்று உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் திருப்பாதங்களில் சரணடைந்து விடு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சமாதானத்தின் தேவன், அற்புதங்களை செய்ய வல்ல தேவன், அதிசயங்களை காண செய்வார். அவர் கரங்களில் அடங்கியிரு. நீ எண்ணி பார்க்காத பெரிய காரியங்களை உனக்காக செய்ய போகிறார். ஆமென்.